வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல பத்மபூஷன் ஏ.கே. அஜித்குமார் அவர்களின் நடிப்பில் 2014 வெளியான வீரம் திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த வீரம் திரைப்படம் 2014 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வெளியாகி 11 வருடங்கள் நிறைவாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏ.கே. அஜித்குமார் அவர்களோட பிறந்த நாள் அன்று மே 1ஆம் தேதி இந்த படத்தை மீண்டும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ண போறதா இந்த படத்தோட டீம் ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீரம் படத்தை இயக்குனர் சிவா அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. விஜயா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் நடித்த இந்த வீரம் திரைப்படம் ஏ.கே. அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் நடித்த ஒரு முழுமையான ஒரு முதல் கிராமத்து திரைப்படம் இந்த வீரம் திரைப்படம் தான். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டையும் காதலி சென்டிமெண்ட்டையும் அதே மாதிரி அவருடைய காதலியோட குடும்பத்துக்கு ஆபத்து வரும்போது இந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு தெரியாமையே ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அவங்கள காப்பாற்றுவார். இதுதான் இந்த திரைப்படத்தோட கதைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டையும் இந்த திரைப்படத்தில் மைய கருவாச்சி தான் இந்த படத்தை இயக்குனர் சிவா அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இந்த வீரம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்து இந்த வீரம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் சிவா அவர்கள் எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஏ.கே. அஜித்குமார் அவர்களோட நடிப்பும் இந்த திரைப்படத்தில் அப்படிதான் இருந்தது. அதே மாதிரி சண்டை காட்சிகள் கூட ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் போட்டிருப்பார். இந்த வீரம் படத்தில் ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் ரொம்பவே ஒரு கம்பீரமான முறையில் அவர் இந்த படத்தில் இருப்பார். இந்த தோற்றம் அவருக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் இருந்திருப்பாரு. இந்த வீரம் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தை இயக்குனர் சிவா அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப சிறப்பான முறையில் இயக்குனர் சிவா அவர்கள் இந்த படத்தில் நடிக்க வச்சிருப்பாரு. இப்போ 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வீரம் திரைப்படம் ஏ.கே. அஜித்குமார் அவர்களோட பிறந்த நாள் அன்று இந்த திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆகுது. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இந்த படத்தோட டீம் வெளியிட்டிருக்காங்க. இப்போலாம் புதிய திரைப்படங்கள் அதிகமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனால் கூட அந்த திரைப்படம் நல்லா இருந்தால் தான் எல்லா ஆடியன்ஸும் ரசித்து பார்க்குறாங்க. அப்படி அந்த திரைப்படம் நல்லா இல்லைன்னா பெரிய நடிகரே அந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் படு தோல்வியை தான் அந்த திரைப்படம் சந்திக்குது. அதனால்தான் இப்போ பார்த்தீங்கன்னா புதிய திரைப்படங்களை விட பழைய திரைப்படங்களை அதிகமான ரீரிலீஸ் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா புதிய திரைப்படங்கள் படு தோல்வியை சந்திச்சு தியேட்டர் உரிமையாளருக்கும் சரி இந்த படத்தை வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி நஷ்டத்தை தான் அந்த திரைப்படங்கள் ஏற்படுத்துது. ஆனால் ரீரிலீஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு லாபத்தை தான் சம்பாதிச்சு கொடுக்குது என்ன கேட்டீங்கன்னா. அதனால தான் இப்போ நிறைய பழைய திரைப்படங்களை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ பத்மபூஷன் ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் நடித்த வீரம் மெகா ஹிட் திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் ஆகுது. அதாவது ஏ.கே. அஜித்குமாரோட பிறந்த நாள் அன்று மே 1 இந்த திரைப்படம் ரீரிலீஸ் ஆகுது. இந்த வீரம் படத்துக்கு ரீரிலீஸில் ஏ.கே. அஜித்குமார் அவரோட ரசிகர்கள் மத்தியில் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ பத்மபூஷன் ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் நடித்த வீரம் திரைப்படம்
மீண்டும் ரீரிலீஸ் படத்தை பத்தியும் நம்ம கொடுத்துருக்க இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலி பத்தியும் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க.